இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராகவ், இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க போற? இல்ல ராகவ், நாம இப்படி நடந்துட்டோன்னு யோசிக்க யோசிக்க எனக்கே என்ன நினைச்சா அப்படியே அசிங்கமா இருக்கு. ஏய், இங்க பாரு, நீ என்னோட வைஃப். நாம லீகலா கல்யாணம் பண்ணிக்கலையே தவிர மனசார ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க என்ன சொன்னாலும் என்னால கன்வின்ஸ் ஆக முடியல ராகவ். இந்த பாரு, ரூமுக்குள்ளேயே இருந்தா இப்படிதான் இருக்கும். வா, வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம், ஒரு சேஞ்சா இருக்கும். இல்ல, நான் எங்கேயும் வரல. அட வர்ஷினி, நான் தான் சொல்றேன்ல, வா போலாம், வா வா. வர்ஷினி, இங்க பாரு, நமக்குள்ள நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான். உன் கூட எப்பவுமே நான் இருப்பேன், சரியா? வா. நமக்குள்ள நடந்ததெல்லாம் ஏன் நல்லதுக்குன்னு ராகவ் சொல்றான்? ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி ராகவும் வருஷனையும் வந்து கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டாங்களா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? நல்ல வேலை ரூம் கீ தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி ரிசப்ஷன்ல டூப்ளிகேட் கீ வாங்கி வச்சது நல்லதா போச்சு. ராகவும் வருஷனையும் வரதுக்குள்ள ரூம்குள்ள போய் பார்த்துடலாம். ராகவ் அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டானான்னு அப்பதான் தெரியும். வர்ஷினி, வாலெட்டை ரூம்லயே வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க வெயிட் பண்ணுங்க, அதை வந்துடுறேன். சரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வர்ஷினி ஏற்காட்டை விட்டு உயிரோட போறது இல்ல. அப்புறம் என்ன, ஜஸ்ட் லீவ் இட். அப்பா, இந்த மேட்டர்ல யாருக்கும் என் மேல சந்தேகம் வராதுல்ல. இதை செய்ய போறது நான், எனக்கு தெரியாதா இது எப்படி ஸ்மூத்தா முடிக்கணும்னு? உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இங்க பாரு, இன்னும் நீ வர்ஷினி பத்தி யோசிக்க தேவையில்லை. நீ பண்ண வேண்டிய ஒரே வேலை, விஷால அந்த காம்படிஷன்ல ஜெயிக்க விடாத, அவ்வளவுதான். அதை மட்டும் பாத்துக்க. சரிப்பா. சரிம்மா, நாளைக்கு கூப்பிடுறேன். ஐயோ, அக்கா வர கூப்பிட்டுருக்காங்களே. அந்த ராகவ் மருந்து சாப்பிட்டானா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியலையே. ஸ்ரீஜாவோட போன் ஏன் பிஸி பிஸின்னு வருது? இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாமா? அவளே லைன்ல வரா. ஹலோ, சொல்லுங்க. ஏய், என்ன நீ தூங்கி எழுந்துக்கலையா? அக்கா, நான் ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். நீங்களும் என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. ஏய், நைட் என்ன நடந்தது அதை முதல்ல சொல்லு. ஐயோ, நான் என்ன பண்றது? எல்லாமே இந்த இசைக்கு சாதகமாவே நடக்குதே. ஏய் ஸ்ரீஜா, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு எனக்கே தெரியலையே. ஐயோ, சும்மாவே இந்த இசைய வர்ஷினி ஆடுவளுங்க. இதுல நான் வேற சலங்கு கட்டி விட்டுட்டேனே. ஐயோ, அம்சமா இருக்கு. ஆமா, இப்பதான் ரூம்ல எந்த நெகட்டிவிட்டியும் இல்லாம இருக்கு. இனிமே நிம்மதியா நம்ம வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஏய் ஏய் ஏய், டன் 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 டன். இசை, வெளியில போனது செலிப்ரேட் பண்றதுக்காகவே இப்ப நான் செம்மையா குடிக்க போறேன்டி. ஆவி, மியூசிக்னா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? மியூசிக்னா தமிழ்ல என்ன? இசை. இசை அப்படிப்பட்ட நல்ல பேர் அது. அப்படிப்பட்ட பேரை வச்சுக்கிட்டு என்ன ஏண்டி சாவடிக்கிற? ஐயோ, நான் எதுக்கு தேவையில்லாம இப்ப புலம்பிக்கிட்டு இருக்கேன்? நோ 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 நோ, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஷால், அந்த இசையை நினைக்காம வந்த வேலையை பாடுறா. எங்க இருக்கு? இந்தா. வாவ், அட்ட வாட்டர் பாட்டில், கிளாஸ்.
Cheers. Enjoy டா விஷால். இங்க வந்து நான் என்ன என்ஜாய் பண்றேன்? என் பேரை சொல்லிட்டு ஏற்காடு ஃபுல்லா அவ தான் என்ஜாய் பண்றா. ஷோ புலம்பிக்கிட்டே இருக்கோம். முதல்ல இசைய என் தலையை விட்டு இறக்கி வைக்கிறேன். அவளுக்கு பேரை மாத்தணும். என்ன பண்ணா? இவளுக்கு யாரு இசைன்னு பேர் வச்சது? தானே சொன்னாங்க. ஆனா யாரையும் காணோம். எங்க? ஷோ, என்னாச்சு விஷால். தெரியல. ஏய் விஷால், நான் இங்க இருக்கேன். அடி பாவி. ஏய் ஏன் ஏன் இப்படி போய் சொன்ன? ஓகே சாரி விஷால். எப்படி உங்களை வர வச்சேன்னு பாத்தீங்களா? ஏய் கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டு அடிச்சு புடிச்சு வண்டியை ஓட்டிட்டு வந்தேன். போட்டேன்னா எப்பவுமே அடுத்தவங்களோட எமோஷனோட விளையாடிக்கிட்டு இருக்க. வேற எப்படி கூப்பிட்டாலும் நீங்க வர மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏய் அதுக்கு இப்படிதான் பண்ணுவியா? எனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்ப? அதான் எதுவும் ஆகலையே. அப்படியே போட்டேன்னா என்ன மறுபடியும் அடிக்க போறீங்களா? இங்க பாருங்க, அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல வச்சு அடிச்சீங்க, அதுல ஒரு நியாயம் இருந்துச்சு, ஓகே. ஆனா இது பப்ளிக் பிளேஸ். இதுல நீங்க என் மேல கை வச்சா அது அஃபென்ஸ், தெரியுமா? நாங்க சாப்பிடுங்க. ஏய் ஷோ ஏய் உன்னை நான் எவ்வளவு திட்டிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாவது உரைக்குதா உனக்கு? உரைச்சது அப்பளும் உரைச்சதுன்னு சொன்னேன். சரி முறைக்காதீங்க. அங்க பாருங்க. எங்க? அங்க பாத்தீங்களா? என்னோட ஐடியா தான். ஹலோ, அது உன் ஐடியாலாம் இல்ல, காம்படிஷன் நடத்துறவங்களோட ஐடியா. சிரிச்சிட்டேன். விஷால், நான் ஏற்காடு வரணும்னு சொன்னதே இந்த காம்படிஷன்ல நீங்க கலந்துக்கணுங்கிறதுக்காக தான். ப்ளீஸ் நீங்க போய் கலந்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்ல நீங்க பெரிய ஆளா வரணும். அதான் என்னோட ஆசையே. ஓ சூப்பர். இதான் உன் விஷயமா? இப்பதான் உன்னோட நோக்கமே புரியுது. என்ன நோக்கம்? என்ன உங்களுக்கு புரியுது? என்ன இந்த போட்டியில பாட வச்சு நான் ஜெயிக்கணும். ஆமா, அது நல்ல விஷயம் தானே. இரு, உன் திட்டம் அதோட நிக்காது. அதுக்கு மேல ஒரு அஜெண்டா வச்சிருப்பல்ல?